வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டா மெனுல இருக்க டேட்டா டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல இருந்து டெக்ஸ்ட் டு காலம்ஸ், ஃபிளாஷ் ஃபில்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்முலா மெனுல உள்ள கால்குலேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸல் ஷீட் நான் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கால்குலேஷன் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது, அதாவது ஃபார்முலாஸ் மெனுல இருக்க கால்குலேஷன் அப்படின்றது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அது என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு டேட்டா நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 55, 100, 20, 56 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஈக்குவல் டு சம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ட்ரி கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கால்குலேஷன் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி கால்குலேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாஸ் மெனுல இருக்க கால்குலேஷன் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷன்ல ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கொடுக்கறதுனால ஸோ நம்ம இப்போ இங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸோ இப்போ நான் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்த பாத்தீங்கன்னா 20 இருக்க இடத்துல ஒரு 50 அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். போட்டதும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதே 231 தான் காட்டும். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்றது, இப்போ வந்து மேனுவலா இருக்கு. நான் இதை எப்படி வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா கால்குலேட் ஷீட், இந்த கால்குலேட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த 2 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் கால்குலேட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது கால்குலேஷன் ஆயிடும். ஸோ 231ல இருந்து 30 ஆட் ஆகி 261 அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. ஸோ இந்த டேட்டாவை மாத்தினதுக்கு அப்புறம் நமக்கு இந்த இடத்துல மாறல அப்படின்னா இந்த கால்குலேட் நவ் கொடுத்து நம்ம மாத்திக்கலாம். ஸோ சேம் அதே ஆப்ஷன் தான் இந்த கால்குலேட் ஷீட்லயும். ஸோ இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ வந்து இந்த இடத்துல மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம், இன்னொரு இடத்துல நம்ம கால்குலேஷன் பண்ணிருக்கோம். ஸோ அதையும் வந்து நம்ம இதுல ஈக்குவலா காட்டணும் அப்படின்னா இந்த கால்குலேஷன் ஷீட்டை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஹோல் ஷீட்லயும் உள்ள கால்குலேஷன் எல்லாத்தையுமே வந்து இது கால்குலேட் பண்ணி சொல்லும். ஸோ அதுக்காக தான் இந்த கால்குலேட் ஷீட். ஸோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா சேம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் யூஸ் ஆகுது. பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இல்லாம மேனுவலா இருந்துச்சு அப்படின்னா அது கால்குலேட் பண்றதுக்காக இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா திரும்பி நீங்க ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு நீங்க திரும்பி இந்த இடத்துல நீங்க 100க்கு பதிலாக 50 அப்படின்னு போடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மாறிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலாஸ் மெனுல இருக்க கால்குலேஷன் ஆப்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா டூல்ஸ்ல போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதை இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணி டெலிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்ப்ளாயி ஐடி, நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், டிபார்ட்மெண்ட், ஸோ இவ்வளவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி ஐடி அப்படின்றதுல நான் வந்து எம்ப்ளாயோட ஐடி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1001 அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறேன். ஸோ 1002 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 5 பேருக்கு நான் இப்போதைக்கு டேட்டா கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து 5 பேருக்கு நான் வந்து ஒரு டேட்டா கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நேம் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த நேம் டைப் பண்ணுறப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் நேம் டைப் பண்ணுறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்லையுமே பார்த்தீங்கன்னா 2 நேம் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று இருக்கு, லாஸ்ட் நேம் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இருக்கிறத நான் வந்து தனித்தனியா பிரிச்சு சொல்லணும். ஸோ அதை வந்து ஒவ்வொரு தடையும் நம்ம டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து 5 டேட்டா கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, அதுல ஒரு 1000 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும். ஸோ அதை வந்து எப்படி எடுக்கிறது, ஸோ அப்படின்ற ஒரு சின்ன ஆப்ஷனுக்காக தான் இந்த டேட்டா டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்டா நமக்கு கொடுத்துருக்க டேட்டா, அந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் சேர்த்து கொடுத்துருக்க டேட்டாவை நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு டேட்டா மெனுல டெக்ஸ்ட் டு காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இதுல டெலிமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ டெலிமினேட்டட் எதுனா கேரக்டர் சச்சஸ் கமாஸ் ஆர் டேப் செப்பரேட்டட் ஆர் ஈச் ஃபீல்ட், ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சிம்பிளுக்கு கொடுத்துருக்கீங்களா, அதாவது எக்ஸ்ட்ராவா வந்து இந்த நேம் பிரிக்கிறதுக்கு என்னென்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பேஸ் வந்து இதில் இருக்கிறதுனால நம்ம டெலிமினேட்டடாக செலக்ட் பண்ணிப்போம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண டேட்டாவுக்கு ப்ரிவியூ வந்து உங்களுக்கு காட்டும். இந்த ப்ரிவியூவை பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி தான் நம்ம நேம் கொடுத்துருக்கோம், இது செலக்ட் பண்ண டேட்டாலாம் இங்கே வந்திருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் டெலிமினேட்டட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அடுத்த விண்டோவில் உங்களுக்கு டேப் இப்போதைக்கு வந்து எதை பேஸ் பண்ணி, அதாவது டெலிமினேட்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து இந்த நேமை வந்து நீங்க பிரிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதாவது பிரிச்சு காட்ட போறீங்க அப்படின்னா டேப் கொடுத்துருக்கீங்களா இல்ல, செமிகாலன் கொடுத்துருக்கீங்களா இல்ல. ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஸ்பேஸை வச்சுதான் நம்ம வந்து
நம்ம இந்த நேம்ஸை பிரிக்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரிச்சு ஒரு ப்ரிவ்யூ காட்டுது பாருங்க, டேட்டா ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் கொடுத்த எல்லா இடத்துலையும் இதை வந்து டிவைட் பண்ணி ரெண்டா காட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் தனியாகவும் லாஸ்ட் நேம் தனியாகவும் காட்டுது. நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ ஸ்பேஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ ஜென்ரலா டெக்ஸ்டா டேட்டா என்னன்றது கேட்கும். நீங்க ஜென்ரலே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கேயே வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபினிஷ் கொடுத்தேன்னா, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம்லயே வந்து எனக்கு, அதாவது நேம் இருக்கிற இடத்துல வந்து பாதியும், ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிற இடத்துல மீதியும் வந்து நமக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ அது வேணாம் அப்படின்றதுனால நீங்க கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு மறுபடியும் டேட்டா மெனுல டெக்ஸ்ட் டு காலம் கொடுங்க. ஸோ டெலிமினேட்டர் செலக்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஸோ டெஸ்டினேஷன் இங்க கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல செலக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ B3 அப்படின்றதான் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க வேணாம், எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஃபினிஷ் கொடுங்க. கொடுத்தது பாத்தீங்கன்னா இங்க இருக்க நேம் அப்படியே டிவைட் ஆகி இதுல ஃபர்ஸ்ட் நேமும் இதுல லாஸ்ட் நேமும் நமக்கு பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சேர்த்து கொடுத்துருக்க பேரெல்லாம் நம்ம வந்து டிவைட் பண்ணி தனித்தனியா நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து டேட்டா டூல்ஸ்ல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் ஃபில். ஸோ ஃபிளாஷ் ஃபில்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஃபிளாஷ் ஃபில்ல நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம இது பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்போ 5 பேருக்கும் நான் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். ஸோ கொடுக்குறேன்னா இங்கே பாருங்க, இப்போ வந்து ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பர்த். கொடுத்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து நம்ம இயரை மட்டும் தனியாக பிரிச்சு எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1994 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு இந்த டேட்டா மெனுவில் போயிட்டு நான் ஃபிளாஷ் ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க 1995 வந்துடும், இந்த இடத்துல இருக்க 1994 வந்துடும், இந்த இடத்துல இருக்க 1994. ஸோ ஒரு டேட்டாவை பிரித்து அது எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். சப்போஸ் ஒரு டேட்டாவை நீங்க மாத்தி கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ எக்ஸல்ன்றது இப்போ வந்து இது அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றதுனால இது வந்து ஈஸியா வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நேம் எடுத்துக்குவோம். நேம்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் V அப்படின்ற எடுத்துக்குவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் நேம்ல இருக்க M எடுத்துக்குவோம். V and M அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து என்டர் கொடுத்துருவோம். இந்த ஃபிளாஷ் ஃபில்க்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் E. ஸோ இந்த இடத்துல நீங்க கண்ட்ரோல் E அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்திவேலுக்கு S அண்ட் V வந்து இதில் வந்துருச்சு. அப்துல் கரீமுக்கு பார்த்தீங்கன்னா AK வந்துருச்சு. முகமது ரஃபீக்கு பார்த்தீங்கன்னா MR. அந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி டேட்டாவை கொடுத்து ஃபில் பண்ண சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எடுத்து ஃபில் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபிளாஷ் ஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீரியஸாக ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம செலக்டிவாக ஒரு சின்ன வேர்ட்ஸையோ இல்லை இயரையோ நம்ம தனியாக எடுத்து காமிக்கணும். ஸோ இந்த டேட்டால இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்காக இந்த ஃபிளாஷ் ஃபில் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வரைக்கும் நம்ம ஃபார்முலாஸ்ல இருக்க கால்குலேஷன் அப்படின்ற மெனு வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். கால்குலேஷன் டேப் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் டு காலம் எப்படி ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளாஷ் ஃபில் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.